கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில சொன்ன ஒரு விஷயம்தான், கியாமத்துடைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியான் இடத்துல 5 கேள்விகளை கேட்பான். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம அந்த அடியானுக்கு காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த 5 கேள்விகள்ல 2 கேள்வி, அந்த 5 கேள்வியில 2 கேள்வி ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தை பற்றி தான். வஃபீ மாலின் மின் ஐன கதஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு. ஒவ்வொரு சதத்தையும், ஈச் அண்ட் எவ்ரி பெனி, ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதிச்சாய், நீங்க எப்படி ஏர்ன் பண்ணினீங்க. ரெண்டாவது, ஈச் அண்ட் எவ்ரி பெனி, ஒவ்வொரு சதத்தை, ஒவ்வொரு ரூபியா நீங்க எப்படி செலவழிச்சீங்க. இந்த கேள்வி 2க்கும் பதில் இல்லாம இப்னு ஆதமுக்கு காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 5 கேள்வியில 2 கேள்வி என்று சொன்னா 40%. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான பத்தி, இபாதத்தை பத்தி, முஆஷராத்தை பத்தி, அஹ்லாக்க பத்தி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். ஆனா 40% உங்களோட கேள்வி நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க என்பதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் முஃமினாக வாழ்றதாக இருந்தா அந்த மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி, அவருடைய செலவுகளை பத்தி அவர் சரியான அமைப்புல ரப்புல் ஆலமீனுக்கு பதில் கொடுக்கக்கூடிய முறையில தன்னை தயாரிக்கிறது இருக்குதே, இது ஒரு முஃமினுடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஈமான மட்டுமல்ல, எங்களுக்கு இபாதத்தை மட்டுமல்ல, எங்களுக்கு முஆஷராத்தை மட்டுமல்ல, எங்களுக்கு முஆமலாத், குலுக்கல் வாங்கலுடைய விஷயங்களை தெளிவாக படிச்சு தந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அதத்ரி மல் முஃப்லிஸ், பேங்க்ரப்ட் ஆகின ஆள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சது யாருக்கிட்ட பணம் இல்லையோ அவர் தான் பேங்க்ரப்ட் ஆகினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் மலைகளை போல அமல்களை கொண்டு வருவார். சிங்களத்துல சொல்றேன்டா, ஒன்ன மென்னு இருக்கிறார் சொர்க்கம் போறதுக்கு, அவ்வளவுக்கு அமல்கள் இருக்குது. சொர்க்கம் போறதுக்கு போறார், ஆனா எத்தனையோ கம்ப்ளைண்ட், வரபஹாதா வஷதமஹாதா வஅஹதமாலஹாதா. யா அல்லாஹ், இவரை சொர்க்கத்துக்கு போட வானம், இவர் எனக்கு பொழு வச்சிட்டார், எனக்கு குடுக்கல் வாங்கல்ல மோசடி செஞ்சார், என்ற சொத்தை எடுத்துட்டார், எனக்கு கடன் கெட்ட இருக்கிறார். இப்படி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் அவருடைய முஆமலாத், முஆஷராத்துடைய விஷயத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், அந்த அவருடைய மலைகளை போல உள்ள ஜகாத், அவருடைய மலைகளை போல உள்ள குர்ஆன் திலாவத், தஹஜ்ஜுத், அவருடைய நோன்பு, எல்லாம் அமல்களை தூக்கி கொடுப்பார். ஆனாலும் போதாது, என் குடுக்கல் வாங்கல் 40%ல ஓட்ட இருக்குது. எனவே இந்த நேரத்துல அந்த மக்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை, கடைசிக்கு நரகத்துக்கு போவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தீனுடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம யாரு இபாதத்தை மட்டும் செய்றாரோ அவர் பிறருக்காக வேண்டி அமல் செய்றார். நீங்களும் யோசிப்பீங்க, என்ன ஹஸ்ரத் சொல்றீங்க, அவர் அல்லாஹ்க்காக வேண்டி தான் அமல் செய்றாரு. யாரு தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம இபாதத்தை மட்டும் போக்கஸ் பண்றாரோ அவர் இபாதத் செய்யறது அல்லாஹ்க்காக வேண்டி அல்ல, பிறருக்காக வேண்டி. ஏன் அப்படி சொல்றீங்க? தீனுடைய உலமாக்கள் இந்த ஹதீஸை தான் கோட் பண்றாங்க. இவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல ஹராம் ஹலால போக்கஸ் பண்ணல, கியாமத்துடைய நாள் இவருடைய முழு இபாதத்தையும் தூக்கி மற்றவங்களுக்கு தான் கொடுக்க போறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஃமின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்திலையும் போக்கஸாக இருப்பார். நான் இப்ப மௌத்தாகினா இந்த 40% கேள்விக்கு நான் அல்லாஹ்க்கு எப்படி ஜவாப் சொல்ல போறேன் என்ற கன்சர்ன் ஒரு முஃமினுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஃமின் ஒரு டிரான்சாக்ஷனை செய்யக்கூடிய நேரத்திலையும் அந்த டிரான்சாக்ஷன்ல என்னென்ன சுன்னாக்கள் இருக்குது என்றதை பார்ப்பார். எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய ஃபர்ல படிச்சு கொள்வாரோ, தொழுகையுடைய சுன்னத்தை படிச்சு கொள்வாரோ,
அவர் இப்ப 1,00,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 கோடி ரூபாய் வச்சு ஒரு டிரான்சாக்சனை செய்ய போறார். இந்த டிரான்சாக்சன்ல இருக்கக்கூடிய இன்டகிரல்ஸ், தொழுஹல ஃபர்லு ஷாஃபிஈ மத்ஹப்ல ஒன்றோ 17 என்று சொல்லுவாங்க அல்லது 19 என்று சொல்லுவாங்க, ரெண்டும் சரிதான். எனவே இந்த டிரான்சாக்சன்ல இன்டகிரல்ஸ் என்ன? ஈஜாப், கபூல், அந்த கான்ட்ராக்ட் உடைய விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் இன்டகிரல்ஸ் ஆக முக்கியமான ருக்குன்களாக இருக்குது. அதே மாதிரி எப்படி தொழுகைல ஃபாத்திஹா ஃபர்லு, இன்னொரு சூரா சுன்னத் என்று இருக்குதோ, நான் செய்யக்கூடிய இந்த கமர்ஷியல் டிரான்சாக்சன்ல என்னென்ன சுன்னாக்கள் இருக்குது என்றது அவர் படிச்சு கொள்வார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல ஆக நீளமான ஆயத் தொழுகையுடைய ஆயத் அல்ல, யகீனுடைய ஆயத் அல்ல, திலாவத்துல் குர்ஆனுடைய ஆயத் அல்ல, ஹஜ்ஜுடைய ஆயத் அல்ல. குர்ஆன்ல ஆக நீளமான ஆயத் கமர்ஷியல் டிரான்சாக்சன் உடைய ஆயத், கடனுடைய ஆயத். அந்த கடன்ல என்னென்ன சுன்னாக்கள் நீங்க ஹயாத்தாக்கணும் என்பதை திட்ட தெளிவாக யா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லவானம், முழு உம்மத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்புல் ஆலமீன் காட்டுறான். யா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லவானம் உங்களோட வாயால, ஏண்ட கலாம்ல ஆக நீளமான ஆயத்தாக நான் கடனுடைய ஆயத்தாக்குறேன் என்பதாக அல்லாஹ் காட்டுறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ஒரு சில உலமாக்களுடைய கருத்து ஆக நீண்ட ருக்கு, ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தால், ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தா, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏனைய ருக்கு, நாங்க ஸ்ரீலங்கால ஐன் என்ற வார்த்தையை பாவிப்போம், சரியான வார்த்தை ருக்குவும் தான் ஐனும் தான். எனவே ஆக நீளமான ருக்குகளுக்கு மத்தியில ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ருக்கு தான் வராசத், இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ருக்கு என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. எனவே ரெண்டும் குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி மௌத்தாகினா உங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பிரியணும், குர்ஆன்ல ஆக நீளமான ஆயத், குர்ஆன்ல ஆக முக்கியமான ருக்கு என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எனவே இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொன்னா எங்களுக்கு எந்த விஷயத்துல, அதாவது ஒரு மனிதனுடைய ஏர்னிங்ஸை பத்தி சரியான தெளிவுகளை குர்ஆன் சொன்னா எங்களுக்கு தருவது. அதுலயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் இவைகள் எல்லாமே சுன்னாவுடைய அடிப்படையில, ஃபிக்ஹுடைய அடிப்படையில, இதெல்லாம் வெலிடான அமைப்புல நாங்க ஆக்கிக் கொள்றது ஆக முக்கியம். எந்த அளவுக்கு எங்களுக்கு லயபிலிட்டிஸை குறைக்கணுமோ எங்களோட வாழ்க்கையில, ஒரு முஃமின் லயபிலிட்டிஸை கூட்டிக் கொள்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டார். டெஃபினெட்லி ஆன்கோயிங் பிசினஸ் ஒன்று இருந்தால் லயபிலிட்டிஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அந்த லயபிலிட்டிஸை கவர் பண்ணக்கூடிய அமைப்புல ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டுதான் ஒரு முஃமின் இருப்பார். ஏன், எந்த நேரத்தில் எனக்கு மவுத் வந்தாலும் நான் ஒரு கடனாளியாக மவுத்தாக கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன்ல இருந்து பாதுகாப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தொழுகைக்குள்ள இந்த அளவுக்கு கடன்ல இருந்து தப்புறதுக்கு ஏன் துஆ கேக்குறீங்க என்பதாக. தொழுகைக்குள்ள உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, யாருக்கு தெரியும் தொழுகைக்குள்ள கடன்ல இருந்து தப்புறதுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஷஹுதுக்கு பின்னால, அத்தஹியாத்துக்கு பின்னால, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரம் வல் மஅஸம், யா அல்லாஹ் கடன்ல இருந்து என்னைய பாதுகாத்துடுவாயாக. எங்க? தொழுகைக்குள்ள. ஏன் யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு கேக்குறீங்க? இல்ல, தொழுக ஒரு மனிதனுக்கு, அந்த கடன் இருக்கிறதே ஒரு மனிதனுக்கு கேவலத்தை உண்டாக்கும், அவனை பொய்க்காரனாக மாற்றும். எனவே கடன்ல இருந்து நான் தப்புறதுக்கு அல்லாஹ் கிட்ட தொழுகைக்குள்ள துஆ கேட்கிறேன் என்பதாக காட்டுறார். எனவே ஒரு முஃமின் எப்பையும் அவருடைய கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல லயபிலிட்டிஸ் உடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பார். லயபிலிட்டிஸ் இருக்க கூடாது என்று நான் சொல்லல, லயபிலிட்டிஸ் இருக்கலாம், அந்த விஷயத்துல கன்சர்னாக இருங்க, அதுக்குரிய ஏற்பாடுகளோட இருங்க. ஏன், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினாங்க, கடன் இருந்துச்சு, ஆனா கவசத்தை மோர்கேஜ் பண்ணி இருந்தாங்க. எனவே கடனாளியாக மௌத்தாகினாலும் அடக்கிறதுக்கு முன்னால கடனை முடிச்சுட்டு தான் அடக்கப்பட்டுச்சு. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் இருந்தாலும் அந்த கடன் எனக்கு பின்னுக்குள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது, கவசத்தை அப்படியே அடகு வச்சு மோர்கேஜ் பண்ணிட்டு தான் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினாங்க.
அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழக்கூடிய நேரத்துல ஒரு விஷயத்துல கிளாரிட்டி எங்களுக்கு இருக்குதானோ. நான் சொல்றத வச்சு நீங்க யாரும் என்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானம். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டை பத்தி யோசிச்சு பாருங்க. ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட் இது ஏண்டையா என்ற மனைவியா? ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இது ஏண்டையா என்ற மனைவிடையா? ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய கட்லரி செட்ஸ் இது ஏண்டையா என்ற மனைவிடையா? ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான அசட்ஸ் இருக்குது, இது ஏண்டையா என்ற மனைவிடையா? எந்த அளவுக்கு இதுல கிளாரிட்டி எனக்கும் உங்களுக்கும் இருக்குது என்பதை யோசி. ஏன் காரணம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி இருக்குதே, ஊசி நீடில், அந்த நீடிலுக்கும் வராசத்துடைய இன்ஹெரிட்டன்ஸ் உடைய சட்டம் இருக்குது என்பதாக உலமாக்கள் தெளிவாகவே இருக்கிறார். எனவே மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி அவருடைய மகன் மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் சொல்றார். என் வாப்பா கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான். அவருடைய ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு, அவருக்கெண்டே ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு, அதுல தான் அவர் கிதாப் ரெஃபர் பண்ணி கொண்டு இருப்பார். மகன் தண்ணி கொஞ்சம் கொண்டாங்க, தண்ணி கொண்டாடுவோம், குடிச்சிட்டு சாப்பாடு கொண்டாங்க, சாப்பாட்டை திண்டுட்டு அந்த பிளேட்டை, அந்த கப்பை, அந்த ஜக்க ரூமால வெளியே கொண்டு போ காட்டி ஏசி கொண்டே இருப்பார். மகன் அவசரமா கொண்டு போங்க, மகன் இந்த ஜக் எடுங்க, மகன் இந்த பிளேட் எடுங்க. மகனும் முஃப்தி. மகன் ஒரு நாள் சொன்னாரு, பாப்பா சின்ன பிளேட் ஜக், கொஞ்சம் லேட்டாக போல இவ்வளவு கோவப்படுறீங்க, என்ன காரணம் என்று கேட்டான். முஃப்தி சாப் சொல்றாங்க, மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மகன் தக்கி உனக்கு விளங்குது இல்ல, என்ற வசியத்துல, என்ற லாஸ்ட் வில்ல நான் தெளிவாகவே எழுதியிருக்கிறேன், இந்த ரூமுக்குள்ள உள்ள சொத்து ஏண்ட, இந்த ரூமுக்கு வெளியே உள்ள சொத்து உங்களோட உம்மட, என்ற வைஃப்ட. நான் மவுத்தாக கூடிய நேரத்தில் இந்த ஜக், இந்த கப் இந்த ரூம்குள்ள இருந்துச்சேண்டா, ஏண்ட லாஸ்ட் வில்ல பார்த்து நீங்க நினைப்பீங்க இது ஏண்டு, ஆனா இல்ல, இது உங்களோட உம்மட. அது சுற்றிதான் நான் ஹயாத்தோடு இருக்கக்கொள்ளே இது அவசரமா வெளிக்கு கொண்டு போங்க, என்ற தேவை முடிஞ்சிட்டா வெளிக்கு கொண்டு போங்க, இல்லாட்டி அதை சொத்து பிரிக்கிற நேரத்தில் ஏண்டையாக இருந்து அது ஹராமாகிடும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அல்லாஹுடைய நேசர்கள், சேன்ஸ், அவுலியாக்கள் அல்லாஹுடைய நண்பர்களாக மாறினது வெறும் நெத்தி கருக்க காட்டியும் தொழுந்து அல்ல, அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் ஹலாலான அமைப்பிலே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சாலிஹான மனிதன் அவருடைய டெட் பெட்ல இருந்தார். அந்த நேரத்தில் உலமாக்கள் வந்து குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாங்க. எனவே அவருடைய லாஸ்ட் மூச்சுகள் அதோடு அவர் வஃபாத் ஆகிட்டார். வஃபாத் ஆகின உடனே உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா என்று ஊதினாங்க. அந்த கேண்டில்ஸ் எல்லாமே நூந்து போயிடுச்சு, எல்லாமே இருட்டுல. கேட்டாங்க, ஏ உடனடியாக நூத்து போட்டீங்க ஆள் மௌத் ஆகின உடனே? சொன்னாங்க, இவ்வளவு நேரம் அவர் ஹயாத்தோட இருக்க போல இந்த கேண்டில்ஸ்ல வராசத்துடைய சட்டம் இல்ல, இவர் மௌத்தாகின உடனே இந்த கேண்டில்ல வராசத்துடைய சட்டம் இருக்கு, அதான் ஆஃப் பண்ணி போட்டோம் என்று சொன்னாங்க. நாங்க இப்படி எல்லாம் யோசிப்போமா? பொதுவா மையத்தோடு என்று வந்தா சாப்பாடு ஆக்க வானம், நாங்க உங்களுக்கு சாப்பாடு தாரோம் என்று ஏன் வைக்கிறாங்க? பல காரணம். ஒன்று, அவங்க வரியில் இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க. ரெண்டாவது, மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அந்த ஜனாசாக்கு டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹோமியோபதி டாக்டர், ஆனா ஹி வாஸ் a வலியுல்லா, அல்லாஹ்வுடைய ஒரு நேசனாக இருந்தார். மௌலானா முஃப்தி தக்கியுடைய ஷேக்காக இருந்தார். அந்த ஜனாசாக்கு வாராங்க. மௌலானா முஃப்தி தக்கி வந்து சில ஹல்வா, சில ஸ்வீட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த நேரத்துல மௌலானா டாக்டர் அப்துல் ஹை ரஹிமஹுல்லா கேட்கிறாங்க, முஃப்தி சாப் நீங்க இப்படி ஆஃபர் பண்றது சரியா என்று கேட்டார். அந்த நேரத்துல முஃப்தி சாபுக்கு விளங்கிச்சு, ஷேக் என்ன சொல்றார். ஷேக், இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே இந்த ரூம்குள்ளதான் இருக்கிறோம், என்ற நானா என்ற தம்பி எல்லாமே இருக்கிறாங்க, இது எல்லாமே விரும்பி உங்களுக்கு தாராங்க, இது ஹலால், நீங்க சாப்பிடுங்க என்பதாக. அதுக்கு பொறவுதான் எடுத்து சாப்பிடுறாங்க. ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்க போல வீட்டுக்கு ஹதியா வருவது, வீட்டுல சாமனம் வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறோம். அவர் மௌத்தாகினா அந்த ஃப்ரிட்ஜ் மட்டுமல்ல, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ள சாமனத்துக்கு வராசத்துடைய சட்டம் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னது கோடிக்கணக்கான பொறுமதியான சொத்தை பத்தி அல்ல, வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜை பத்தியும் கபடை பத்தியும் சின்ன சின்ன கமோடிட்டிஸ் அசட்ஸை பத்தி தான். ஆனா கவலைக்குரிய விஷயம்,
இந்த அளவுக்கு எங்கட தீனுடைய பெரியார்கள் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தினாங்க. நாங்க கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சுட்டு வஃபாத் ஆகிறோம், ஆனா அதை பத்தி எந்த கன்சர்னும் இல்ல. ஷரீஅத் எதை சொல்லுதோ அதுக்கு மாற்றம் செஞ்சுட்டு வஃபாத் ஆகும். ஆக நீண்ட ருக்கு. சாத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிட்டாங்கண்டா, வைஃபுடைய பங்கு புள்ளையருடைய பங்கு ஒன்றுமே கன்சிடர் பண்ணல, அப்படியே வந்து சொத்து எடுத்து கொண்டு போறாங்க. வைஃப் போறாங்க 2 டாட்டர்ஸ் எடுத்துக்கொண்டு, யா ரசூலல்லாஹ் ஹஸ்பண்ட் வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனா சகோதரர்கள் முன் வந்து இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களோட புள்ளையோட விஷயத்துல அல்லாஹ் வசியத் செய்றான். அல்லாஹ் உங்களுக்கு டைரக்ட் பண்றான். அல்லாஹ் இஸ் அட்வைசிங் யூ. அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்றான். புள்ளையோட விஷயத்துல உங்களோட சொத்துக்கள் எப்படி பங்கு பிரிக்கணும், யார சொல்ல நீங்க பேசவான நான் பேசுறேன் என்பதாக அல்லாஹ் செய்றான். ஒரு ருக்கு அல்லாஹ் பேசி பெண்களுக்கு எவ்வளோ, ஆண்களுக்கு எவ்வளோ, சகோதரர்களுக்கு எவ்வளோ, உம்மா வாப்பாக்கு எவ்வளோ, எல்லாம் பங்குகளை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ருக்கு முடியக்கூடிய நேரத்துல وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. அல்லாஹ் வராசத்துடைய சட்டங்களை பேசி முடியக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஏனைய சட்டங்களை விட கடினமான முறையில் அல்லாஹ் சொல்றான், I have explained my limitations. என்னுடைய ஹுதூதுகளை நான் எல்லாமே விளங்கப்படுத்தினேன். யாரு இந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு மாற்றம் செய்றாங்களோ யுத்ஹிலுஹு நாரன், நான் அவர்களை நரகத்துல நுழைய வைப்பேன். ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அந்த நரகத்துல வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா நான் என்ன செய்யறேன், ஏண்ட மைக்கா மை பெட்ரோல் ஏண்ட சொத்து எனக்கு விருப்பமான மாதிரி தான் நான் அதை பங்கு பிரிப்பேன். ஹயாத்தோடு இருக்கொள்ள இப்படி மௌத்தாகினா இப்படி எழுதி, யாருக்கு இது அல்லாஹ் யாருடைய பங்குகளை பிரிச்சானோ அதுக்கு மாற்றமாக இவருடைய லாஸ்ட் வீல்ல இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு என்று யாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதோ அவர்களுக்கே எழுதி கொடுக்கிறார். சில நேரத்துக்கு அவர்களுக்கு இல்லாம எழுதி கொடுக்கிறாங்க. ஷரியத்துக்கு முரணான முறையில யாரு வசியத் எழுதுறாங்களோ ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமான நரகம் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லாஸ்ட் வில் என்று வரக்கூடிய நேரத்துல யாரு வாரிஸ்களோ அவர்களுக்கு லாஸ்ட் வில் உங்களுக்கு எழுதவே முடியாது. எனவே ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்றானோ அந்த முறையில நீங்க பங்கு பிரிங்க. இதுதான் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம். எனவே ஒரு புத்திசாலி யார் என்றா, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர் யார் என்றா, நான் வஃபாத் ஆகினாலும் என்னுடைய குடும்பம் ஒரு ஃபசாத் ஒரு ஃபித்னால விழ தேவையில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலையும் அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் அது கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியோட எழுத்துல எல்லாமே அழகாக போடுவார். அதே மாதிரி நான் வஃபாத் ஆகினா என்ற சொத்துகள் அது எந்த அமைப்புல அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும், வசியத்துல தெளிவாக ஒரு எக்ஸிக்யூட்டரை போட்டு இவர் முன் வருவார். ஒரு ஆலிமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் உள்ள ஷரியாவுடைய பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தரை ஒரு எக்ஸிக்யூட்டராக போட்டு, ஏன் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனிதன் வஃபாத் ஆகினத்துக்கு பின்னால பல ஃபித்னாக்கள் பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு முஃமின் எப்பயும் யூனிட்டியை தான் விரும்புவார். நாம் மௌத்தாகினாலும் என்ற சொத்துடைய விஷயத்துல எக்ஸிக்யூட்டர் முன் வருவார். அவர் குர்ஆன் சுன்னவை அடிப்படையாக வெற்றி பிரிப்பார். அதுக்கு பிறகு ஏனைய 1/3 வசியத்துடைய விஷயங்களை அவர் பார்ப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபசாத் ஃபித்னா இல்லாம போயிட்டு. எனவே இந்த காலத்துல நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் இந்த காலத்துல குடுக்கல் வாங்கலுடைய விஷயம். அதுலேயும் ஒருத்தர் வஃபாத் ஆகினா அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் உடைய சட்டங்கள் இருக்குது. அதை தெளிவான அமைப்புல படிக்கிறது ஆக முக்கியம். சில நேரங்கள் இது கவனமின்மையாக போகுதுன்னா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு வாப்பா இருக்கிறார். ஒரு வாப்பா அவர் ஒரு பிசினஸ செஞ்சு கொண்டு போறார். அவருக்கு 3 புள்ளை, ஒரு மகன், ஒரு மகள், 2 மகள்மார்கள், ஒரு வைஃப். பிசினஸ் செஞ்சு கொண்டே போறார். என்ன நடக்குது? மாஷா அல்லாஹ், மகன் படிச்சு 18 வயசு தாண்டி O level A level செஞ்சுட்டு இப்ப பிசினஸோட நுழைஞ்சிட்டார்.
வாப்பகம் மகனுக்கும், மகன் நீ ஹையர் ஸ்டடீஸும் செஞ்சு கொண்டிரு, இந்த கடையில வந்து வேலை செய் என்று சொல்றாரு. முதல் கேள்வி, வாப்பகம் மகனுக்கும் என்ன கான்ட்ராக்ட் நடக்குது? எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா அல்லது பார்ட்னர்ஸா? ஒன்றுமே இல்ல. சரி சரி நீ வா, நான் தாரதை எடுத்துக்கொண்டு போ. இது என்ன நடக்குது? என்ன கான்ட்ராக்ட்? வாப்பா உம்மா, வாப்பா மகனாக இருந்தாலும் ஒரு கான்ட்ராக்ட் நடக்குதான். ஒரு கிளாரிட்டி இல்ல டிரான்சாக்ஷன்ல. மகன் போறார், வேலை செய்யறார், வாப்பா என்ன சரி எடுத்தா தாராரு, ஆனா கிளாரிட்டி ஒன்று இல்ல. எம்ப்ளாயியா பார்ட்னர்ஸா ஒன்றுமே தெரியா. கொஞ்ச நாள் போக்கல பிசினஸ் நல்ல முறையில படிச்சுட்டாரு. ஒரு தங்கச்சி அவ மைனர் 10 வயசு, இன்னொரு தங்கச்சி அவ மேஜர் ஒரு 18 வயசு ஆகிறா. இவர் 25 வயசுல மகன் இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பா வஃபாத் ஆகிறார். இந்த நேரத்துல மகன் முன் வந்து சொல்றாரு, பேஷனோட, ரொம்ப இறக்கத்தோட, உம்மாவை பார்த்து தங்கச்சியை பார்த்து சொல்றாங்க, பயப்படுவானு, நான் முழு பிசினஸையும் படிச்சுட்டேன், நான் எப்படி சரி இந்த குடும்பத்தை கரை சேர்ப்பேன், எனக்கு சப்ளையர்ஸ் யாரு, கஸ்டமர்ஸ் யாரு, எல்லாம் டீட்டெயில்ஸும் இருக்குது, நான் கடை எடுத்து செய்யறேன் என்று சொல்றார். அவர் செல்றது நல்லம்தான், ஆனா அவர் மறந்துட்டார் மேஜராக இருக்கக்கூடிய தங்கச்சிக்குரிய ஹக்க தங்கச்சிட கையில கொடுக்கணும், உம்மாவுடைய ஹக்க உம்மட கையில கொடுக்கணும். யாரு யத்தீமாக ஆஃபனாக இருக்கக்கூடிய தங்கச்சி, அந்த தங்கச்சியுடைய அந்த போஷனை இவர் வச்சு கொண்டு அதை வளர்த்து கொண்டு வந்து அவ மேஜர் ஆகினத்துக்கு பின்னால, பியூபிட்டி ஆகினத்துக்கு பின்னால அவட கையில கொடுக்கிறது. இந்த அளவுக்கு சொத்தை பிரிக்காம, அதனுடைய அக்கௌண்ட்ஸை சரியான அமைப்புல பார்க்காம, அது பிசினஸுக்குள்ளே இருக்கிறதாக இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தா இவர் செய்யறது சுத்த ஹராம் என்பதை குர்ஆன் சுன்னா தெளிவாக பேசுது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எதுவரை காட்டின் உம்மா, எதுவரை காட்டின் சிஸ்டர் அந்த விஷயங்கள்ல முன் வந்து எங்கட ஹக்குகள் எப்படி என்றது விலங்கல்லையோ, எப்படி இருந்தாலும் யதீம் அந்த தங்கச்சி அவ எப்படி ஒரு ஒரு முடிவு ஒன்று தருவா, அவட விஷயத்திலையும் வராசத் இருக்குதா இல்லையா? எனவே இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த குடும்பம் நல்ல ஒரு விஷயத்தை செய்யறாங்க என்ற மாதிரி விளங்கலாம், ஆனா ஹராமான அமைப்புல அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது மாதிரி எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நாங்க சில நேரத்துக்கு நினைக்கிறோம் நாங்க சரி என்று, ஆனா குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னால பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே கியாமத்துடைய நாள் கேட்கக்கூடிய 5 கேள்வியில 40% கொடுக்கல் வாங்கல். நானும் நீங்களும் ஜும்மாக்கு வாரோம் போறோம், இல்ல இல்ல ஒரு நியத்து வைங்க, நானும் இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்று வரக்கூடிய விஷயத்துல இத அழகான அமைப்புல படுப்பேன், என் சம்பாத்தியத்தை ஹலால் ஆக்கிக் கொள்வேன், என் செலவுகளை ஹலால் ஆக்கிக் கொள்வேன். அல்லாஹ்க்கு பயந்த நிலைமையில நான் வாழ்ந்து அந்த 40% கொஸ்டினுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் என்ற நியத்தோட போறது ஆக முக்கியம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக.